என்ன கதைனா, இந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே அங்கே 25 ஃபுல்லாகவே ட்ராவல்லே போயிடுச்சு. ஏன்னா நெட்ஒர்க் ஒர்க் ஆகலை. அது ஒன்று ஹெவி லோடுன்ட்டு நைட்டு அவனுங்க உள்ள விட மாட்டேன், லேட்டாக தான் நைட்டுக்கு மேலே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஆளுக்கு வேறு தூக்கம் வேறு வந்துச்சு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணதுனால. அதனால் வெயிட் பண்ணி ஸ்டே பண்ணி போனோம். ஆனால் மிசோரம் ரீச் ஆகிட்டோம் நேற்று. மிசோரம்லேருந்து ஐசாலியா அங்கே தான் போனோம் அப்படின்னு ஐடியா பண்ணேன் நான். அங்கே தான் செலிப்ரேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. பட் ஆனால் என்ன கதைனா, என்னால் ஐசாலியம் போக முடியல. இசாலியம்மா ஏதோ ஒன்று போக முடியல. ஆனால் போகிற வழியில் ஃபுல்லாக கிறிஸ்டின்ஸ் அந்த செலிப்ரேஷன் இதெல்லாம் இருந்தது. ஆனால் என்னால் எடுக்கவும் முடியல. वीडियो बनाने से हिंदू का मतलब अच्छा से बोलो। हिंदू का मतलब क्या मतलब मिला है? बोलने का बाद में जला दिया है ना। कोई मारवाड़ी बड़ो आदमी है ना। ये सेंट्रल में भी हिंदू क्रिश्चियन मुसलमान क्या बोला है? ये दिक्कत क्या से बोलना है? ये मोट दे दो। दिल में अच्छा करके रहना चाहिए। दिल में अच्छा से रहना चाहिए। यही दुनिया तो गरीब आदमी भी है, धनी आदमी भी है, सबसे ऊपर अल्लाह बनता है। हिंदू मरने का बाद में क्या मतलब मिलेगा? माटी से गिरेगा। कोई लेके जाना भरोसा है। दुनिया कोई दिक्कत नहीं है। ऐसी होने से सेंट्रल में क्या होगा? नरेंद्र मोदी क्या हो गया? हिंदू मुस्लिम क्या बोला है? ये छोड़ देना चाहिए। दिल में हम अच्छा करके रहना चाहिए। एक साथ में चलना, एक साथ में रहेगा, गरीब आदमी भी होगा। बस ओके। और बाद में अच्छा करके रैकेटिंग बना के और दुनिया छोड़ देगा। ஓகே அவன் என்ன சொன்னாங்கன்னு சுத்தமாக எனக்கு புரியல இவ்வளோ நேரம். நான் அதுக்கப்புறம் வீடியோ பொறுமையாக வச்சு டிரான்ஸ்லேட்டர் பார்த்துக்கிறேன். तुम्हारा नाम का टेल? नाम मेरा टाइटल का जोंग मोई। इधर नेम, प्लेस नेम? कामरांग people should good. मेरा my name is Kamran. ஓகே எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறமா நான் பேசுகிறேன். இதுதான் யுவர் ஸ்டோர். anyone come this way? you are purchasing food, tea, chai? चा दुकान सब खाना भी खाया है। அதெல்லாம் ஆனால் இங்கே நிறைய டீ கடையில் இந்த ஹோட்டல்லலாம் வந்து ஏதோ அவங்க வீட்டு உள்ள போடுற மாதிரி பூந்துடுறாங்க. ஃபுல்லாக போயிட்டு சாப்பிட்றது இது பண்ணுறது. வீட்டில் எப்படி சாப்பிட்டா எப்படி போவோம்? இந்த கடை அப்படின்ற ஒரு சீன்ஸே கிடையாது. இங்கே பாருங்க, நம்மால் டேரெக்டாக போயிட்டு அவரே ஆம்லெட்லாம் போட்டு ரெடி பண்ணுங்கிறாப்பல மேக்கிங் ஃபுட்டு. கடை இருக்குது. வந்தீங்கன்னா இந்த ஆயாவை மீட் பண்ணி அவங்ககிட்ட சாப்பிட்டு போக. அந்த ஆயா சிப்ஸ்லாம் வச்சு எல்லாம் வந்து வாங்கிக்கிங்க, சாப்பிடுங்க. ஆயா ஆனால் ரொம்ப நேரமாக ஏதோ ஒன்று சொல்லி நினச்சி எனக்கு சுத்தமாக புரியல. உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நீ தெரிஞ்சவங்க. நான் இல்லைன்னா நானே பொறுமையாக வீடியோவை பார்த்து டிரான்ஸ்லேட்டரில் போட்டு புரிஞ்சுக்கிறேன். இல்லை அவங்ககிட்ட கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும் அவனுக்கு. அவன் மூலிமா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நான் ஏதோ சொல்ல வந்தேன், ஆனால் ஏதோ நடந்துச்சு. எங்கே விட்டேன்? அதான் மிசோரம் உள்ள என்டர் ஆகிட்டான். அதுக்கப்புறம் ஐயோ ஃபுல் லவ். நீங்கள் தான் எனக்கு குத்திங்க. 100 சப்ஸ்கிரைப் வந்துடுச்சு. என்னால் அதை போட முடியல, ஏன்னா நெட்டு ஒர்க் ஆகலை. நானும் இந்தி 2 பயம் வந்தா குச்சி இருக்கிறோம். மச்சி 100 சப்ஸ்கிரைப் வந்துச்சு மச்சி, எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க மச்சி. சூப்பர் ஃபுல்லாக நாங்கள் இது அதுக்கப்புறம் அந்த கத்தரை நீ பாடு அந்த பாட்டை போட்டு ஃபுல் வைப் பண்ணியிருந்தோம். ஃபோனு ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ தேவையில்லாத வீடியோலாம் டெலிட் பண்ணிட்டு திருப்பி போட வேண்டியதாக இருந்தது. ஃபோன் ஹேங் ஆரம்பிச்சிச்சு, அதனால் எடுக்க முடியல சில விஷயம்லாம். ஆனால் செம்ம ஜாலியாக இருந்ததுப்பா. நான் கிறிஸ்மஸை சூப்பராக கொண்டாடினப்பா. நான் நல்லா போச்சுப்பா. சீக்கிரம் எப்படி இருந்தாலும் அந்த இடம்லாம் இருக்கும், செட்டிங்ஸ்லாம் கைட்டி இருக்க மாட்டாங்க, அதையாவது போய் பார்ப்போம். கத்தரே ரொம்ப நன்றி. போகிற வழியிலே நீங்கள் ஃபுல்லாக 2 கையை நீட்டின்னு இருந்தீங்க, வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கடான்ட்டு. அந்த லவ்வே எனக்கு போதும். ஆனால் இறங்கி வந்து உங்களை கட்டி பிடிச்சி போவேன். ஆனால் எனக்கு அடுத்த வண்டி கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாயிடும். அதனால தான் அப்படியே உங்களுக்கு லாடிலேயே டாட்டா காட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் நின்று உங்களை வணங்கிட்டு நான் வந்துட்டேன். இதே மாதிரி என்னை வெற்றிகரமாக சேர்த்துருங்க. நியூ இயர் எங்கே போகலான்னு
பிளான் பண்ணோம். அது எங்கே போகிறோன்னா நாகாலாண்டுக்காக போவோம். நாகாலாண்டில் எதனா செலிப்ரேஷன் இடம் இருக்குதான்னு கேட்டு அங்கே போவோம். ஓகே பாய், வரேன். நாங்கள் மீண்டும் நம்ம ஆள் வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டா போல். இப்போ ஃபஸ்ட்டு வாட்டி வந்து லாரி டயரை மாற்றிட்டு இருந்தா போல். இந்த வாட்டி வந்து மச்சான் லாரி மொத்த லாரி ஒரே ஆளாக க்ளீன் பண்ணுறா போல். நான் எதனா ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்டேன். இல்லை வேணாம் அப்படின்ட்டா போல். ஆயா இந்த ஆயா பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், அந்த கும்ஃபு வசூலில் ஒரு ஹவுஸ் ஓனர் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதே தான், சேம் தான். மாவானே உங்களுக்கு அதை காட்டல நான். ஆயா ஒரு தம்மை போட்டு கெத்தாக காட்டிடுச்சு இவ்வளோ நேரம். அதை விடுங்க. இங்கே பாருங்கள் நம்ம ஆள் எவ்வளோ கஷ்டப்படுறாப்பலன்ட்டு. அவங்க மனைவி ஆனால் அவங்களுக்கு ஒரு லவ்வபுளான ஆளாக தான் இருக்கிறாங்க. ஃபுல் ஃபோனு வீடியோ காலு பேசின்னு. அவருக்கு 2 பொண்ணு வேறு இருக்குது. ஒரு பொண்ணுக்கு 1 வயசு, இன்னொரு பொண்ணுக்கு வந்து 3 வயசு. அவங்க வந்து வெஸ்ட் பெங்கால் அவங்களோட மனைவி. இவர் வந்து அசாம். அது என்ன கதைன்னு எனக்கு தெரில. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தான் சொன்னா போல. சாரி மறந்துட்டேன். எவ்வளோ கஷ்டப்படுறாரு பேர். ஒரு ஆண் வெளியே போய் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு பார்த்துக்குங்க. அதுவும் ஒரு லாரி டிரைவரோட மனைவி இதை புரிஞ்சுக்கணும். அவருக்கு ஒரு நல்ல மரியாதை, சாப்பாடு எல்லாமே கொடுத்து அவர் நல்ல பெரிய பார்த்துக்கணும். இங்கே ஒரு வண்டி நிற்கிதுல, இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்க 2 பேருமே. இவர் வெளியே நின்று பேசிக்கிறாரு, உள்ளே அவங்க டீ சாப்பிட்றாங்க. வாழ்க்கை எப்படிலாம் இருக்குது பேர். இப்போ தான் வெயிலே நல்லா வருது. இப்போ தான் குளிர் ஓரளவுக்கு இல்லை. சரி நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஏன்னா அவங்க கடையிலேயே வந்துட்டு வெளியே சாப்பாடெல்லாம் செஞ்சு அவங்க கூடயே உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம். அவங்க ஏதோ சட்னி மாரி ஒன்று கொடுத்தாங்க, இது இருக்குது வச்சுட்டு ஃபுல்லாக சாப்பிட்டார. பாய் பாய் ஆட்டி. ஏ ஆட்டி பாய். பாய் பாய் கப்பு. செம்ம ஃபன்ப்பா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்கப்பா. இங்கே எல்லா கடையிலுமே நிறைய கடையில் அப்படி தான் இருக்குது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. அண்ணா பாய் ஃபுல் லவ். ஒய்ஃப் எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அங்கெல்லாம் உடனே ஒரு வீடியோ காலை போட்டு பேசிடுறது. ஃபுல் லவ்வா பாய் பாய். ஒரு ஒய்ஃப் வீடியோ கால் ஆடியோ கால் ஃப்ரெண்ட். ஆனால் பாய்ங்களா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒய்ஃபு லவ் ஃபுல் லவ் அப்படின்னு வச்சுருந்தா. வேறு ஏதோ ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கிறா. இதை பார்த்தீங்கன்னா அவனை கத்தியே தடிங்க. ஐயோ ரைட். தாய் கேவிக்கு ஒரு பாய். தாய் கேவி பாய். ஓகே பாய் தாய் கேவி. நான் நெக்ஸ்ட் டைம் கம்னா. இப்போ தாய் கேவி வந்து கோழிலாம் வளர்க்குது. பாய் 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 பாய். தாய் கேவியோட கடை இதுதான். பாய் கேளவிக்கு பாய். வச்சி கோயிங் போகலாமா? ஓகே நாங்கள் கிளம்புறோம். பாய். பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரெயின் லைன். இந்த மிசூரில் இருக்கிற, நான் ட்ரெயினில் யாருன்னா வந்தீங்கன்னா இது வழியாக தான் வந்திருப்பீங்க. மேலேருந்து பார்த்துருந்தா அருமையாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஒரு ட்ரெயினில் வர மாதிரி இருந்தால் இந்த இடம் வந்துச்சுன்னா பட்டுன்னு கண்ணை திறந்து ஏஞ்சி ஒரு ஃபோன் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு ஜாலியாக போங்க. வேறு ஒன்றும் இல்லை. என்னடா அப்பயா ட்ரெயினோட பேஸ்மெண்ட் பயங்கரமாக இருக்குது. அதனால் பயப்படாமல் இந்த ட்ரெயினில் நீங்கள் பயணிக்கலாம். இந்த கதையை நீங்கள் கடக்கலாம். சூப்பராக இருக்குது. இதான் அந்த ரயில்வே ட்ரெயின் போகிறதா மச்சி? இது என்ன ரூட்டு? இந்த ட்ரெயின் சைராங் ஸ்டேஷன். இங்கேருந்து எங்கே போகுது? நேரா எங்கே போகுது? எண்டிங் சைராங் ஸ்டேஷன் தான் மச்சி. சைராங் டு மும்பை, தில்லி, பஞ்சாப், ஹரியானா எல்லாமே போதா இந்த பக்கம்? ஓகே. பஞ்சாப், ஹரியானா எல்லாத்துலேருந்து இங்கே ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்து வந்துருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் தான் முடிஞ்சிச்சு. ஐசால் இங்கேருந்து கரெக்டாக 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் தான். நான் சீக்கிரமாக போய் ரீச் ஆக போகிறேன். மிசோரமோட தலைநகரம் ஐஸ்லாண்ட். அது வாயிலே சரியாக வரமாட்டேங்குது அந்த பேர். நீ அப்படியே பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வாட்டி கரெக்டாக சொல்லிட்டேன், அதை விட்டுருங்க. அந்த வீடு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஒரு மலை ஃபுல்லாகவே சிட்டியாக இருக்கும். நாங்கள் அது எப்படி இருக்குன்னு போய் பார்க்க வேண்டியதான். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன். தெரியுதாங்க, இதுதான் மிசோரம். போகிறேன் ஐஸ்லாண்ட். சாரி ஐஸ்லாண்ட் நெருங்க போகிறேன். கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக வந்து சேர்றது இந்த ரூட்டு தான். அப்படியே போய்கினே நினைச்சிங்க நம்ம சேர வேண்டிய இலக்கு வந்துடும். எதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நாங்கள் பாருங்க பார்க்கும் போதே அழகாக இருக்கலாம் இங்கேருந்து. ஆனால் உள்ளே போனால் எவ்வளோ டேஞ்சராக இருக்குன்னு தெரியலையே. வரேன் மிசோரம் ஐஸ்லாண்ட். வெயிட் பண்ணுங்க, வரேன்.
காத்திருங்கள் காத்திருங்கள். மிசோரம் நைட் வியூவா? சரி, மிசோரம் நைட் வியூ. எப்படியோ நைட்டே வந்து சேர்ந்துட்டேன். இன்னும் 3 கிலோமீட்டர் தான். ஃபஸ்ட்டு டெக்கத்தலான்னு போகணும். ஆஹா, அருமையாக இருக்குது. கிட்ட வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். எப்படி இருக்கு பாருங்க நைட்டில். இது அங்கே பாருங்க எப்படி சூப்பராக இருக்குல்ல. போகிறேன், கிட்ட போகிறேன். கரெக்டாக நான் இப்படி எடுத்துன்னு வரும்போது எதனா ஒன்று வந்து மறிச்சிது. மச்சி ஐசோன் சூப்பர் மச்சி. ஆஹா ஆஹா ஆஹா, வந்துட்டேன். இன்னும் 10 நிமிஷம் தான் காட்டுது. போயிடுவோம் உள்ள. ஐ எம் வெரி ஹாப்பி. இதை தான் பார்த்துன்னு இருந்தேன் யூடியூப்பில். இந்த இடம் தான் அது. ஆனால் கிறிஸ்மஸ் அடிக்க என்னால் வர முடியல. பட் கத்தரே, நான் வந்து சேர்ந்துட்டேன் வெற்றிகரமா. இருங்க, நான் கீழே இறங்கிட்டேன், உள்ளே போகிறேன். ஐசால், இதுதான்டா ஐசால். இதான் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க ஃபுல்லாக. ஊரே ஜொலிக்க வச்சுன்னுக்குறாங்க பாரு. எங்கே பரவலாக இருந்தது, பறவையெல்லாம் காணும். நல்லா தான் இருக்குல்ல. அப்புறம் நீ போ மச்சி. மச்சி ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். எங்க கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சுங்க, நேற்றே முடிஞ்சிச்சு. ஆனால் நாங்கள் இன்னைக்கு தான் வந்தோம். அதனால நாங்கள் சொல்லிக்கிறோம் ஜாலியாக. Video ko natin, WG ada angkat mo video ko. பாருங்க ஐசோல பாருங்க. நல்லா ஜகஜகன்னு பரவாயில்ல, எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்தா போதும். அந்த பையன் நம்மளை கை காட்டுறான். நம்மளே தள்ளுறோம் கீழே இருக்கு. கீழே எப்படினாலும் இங்கே இறக்கி விட்டுருவாங்க என்ன. ஆனால் மச்சான் பாத்ரூம் போகிறானுங்களா. நான் இறங்கிட்டு தெளிவாக சுற்றி காட்டுறேன். மச்சி எல்லாம் டிராப் பண்ணிட்டா போல வெற்றிகரமா. வாட் டு யூ ஃபீல்? ஐ கோ. अच्छा. ஏய், நான் போறேன். அது நீ மலையாளமா நான் கேக்குறேன். ஓ, அப்ப நான் போனா நீ சந்தோஷமா இருப்ப. Yeah. I'm going. You don't feel? No, अच्छा feel. அட இப்பதான் புரியுது. You also feel? I go, you feel? Okay, better alra. சரி மச்சி, bye மச்சி. happy journey. Thank you மச்சி. I will finish the Total India. I will do. என்ன முடியுமா? 100% sure. அவ்வளோதான், போதும் மச்சி. இந்த தைரியமே போதும். நான் போயிட்டு வரோம். சரி மச்சி, பாய். Okay. பாய். இறங்குறேன் நான். ஐசால் வந்து வெற்றிகரமாக சேர்ந்தாச்சு. ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது. இலக்கு அதுனா தெரில, ஒரு வாட்டி ஒரு இலக்கு வச்சுட்டு அந்த இலக்கு அடையும் போது கொஞ்சம் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் வேறு இலக்கு போனோன்னா மைண்டு ஃபுல்லாக அங்கே போயிடுது. அப்படி தான் இருக்கணும், அதிலே இருந்துடக்கூடாது. ஜாலியாக இருக்குது. நான் எப்படி வந்தேனே தெரில, ஆனால் ஜாலியாக வந்துட்டேன். அந்த ஒன்றுமே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் போதியில் போட்டு இன்னும் கிறிஸ்மஸே தெரியல பழுகுது அவருக்கு. ஃபுல் போதியில் போயினுக்கிறாப்பில். ஆனால் நம்ம அதெல்லாம் எடுத்துன்னு இருந்தால் வேலைக்கு ஆகாது. நம்ம கிராஸ் பண்ணி போய்க்கினே இருந்துடணும். என்ன சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு அவரை கிராஸ் பண்ணுவோம். அவனால் கூட நம்மளுக்கு சிக்கல் வர வாய்ப்பு இருக்குது. ஐசால் ஜாலியாக நடந்துக்கிட்டு நான் போகிறேன். ஐசாலில் ஜொலிக்குதுப்பா. அப்போ நேற்றுலாம் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களா. பயங்கரமாக இருந்திருக்கும். போகிறேன் காட்டுறேன் இருங்க உங்களுக்கும். பாருங்க மக்களை தம்மா போட்டுன்னு ஜாலியாக இருக்கிறாங்க. ஆனால் ஃபுல்லாக ஸ்டைலாக இருக்கிறாங்கப்பா. ஃபாரின் மாரி தான்ப்பா இருக்குது. யாருமே கொஞ்சம் இதெல்லாம் இல்லை, ஃபுல்லாக ஃபாரின் ஃபீல் தான். ஏன்னா அப்படியே பார்டர் ஒட்டி இருக்கிறோம்ல, மாறணும்ல. ஃபுல்லாக ஃபாரின் ஃபீல் தான் இந்த இடத்துல. சிகரெட்டை போட்டுன்னு இருப்பாங்க. ஆண்டிங்க கூட இங்கே சிகரெட் போட்டு, ஆனால் கேஷுவலாக இருக்கிறாங்க. எதுவும் பிரச்சனையே கிடையாது போல். என்ஜாய்மெண்ட்டான ஒரு இடம் போல்.
என்னடா எதுவுமே இல்லை, நான் வேறு ஆன் பண்ணிட்டேன், சும்மா நடந்து போயினுக்கிற மாதிரி இது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக எதனா காட்டுங்கடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு காட்டுறேன். ஐசால் கேர்ள்ஸை பாருங்கள், பார்த்து சந்தோஷமாக இருங்க. இங்கே பாருங்கள், கிறிஸ்மஸ்க்கா பிளேஸ், ஃபோட்டோ பிளேஸ், நல்ல ஒரு ஃபோட்டோ பிளேஸா. இங்கே பாருங்கள், இந்த படிக்கட்டில் மேலே நான் ஏற போகிறேன். ஐயோ நேரம் அந்த லாரி யாருக்காரங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்கன்னு. ஐயோ பார்த்தீங்களா இல்லையா? ஐசால சுற்றி காட்டுவா, சர் ஓடிட்டல்லன்ற மாதிரி தாங்குது. அங்கே பாருங்கள், கிறிஸ்மஸ் தாத்தா எங்கேயோ போயின்னுக்கிறாரு போட்டில். சூப்பராக இருக்குது அந்த இடம். சரி, யாருன்னா ஒருத்தர் எனக்கு கூட இருந்ததுன்னா நான் போயிட்டு ஃபோட்டோ நானே எடுத்துன்னு வந்திருப்பேன். ஆனால் நானே தனியாக இருக்கிறதுனால என்னால் அதை பண்ண முடியல. இருந்தாலும் போயிட்டு நான் அந்த சேர் மேலே உட்காந்து உங்களுக்கு காட்டுறேன். வச்சுக்க பையன் மஜாவாகிறான் பாருங்க. ஐயோ ஐயோ டான்ஸ் தான் ஒரே குஜாலம் தான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபுல் ஹாப்பி. ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணு முறைச்சிக்கினே இருக்குது பாருங்கள. அச்செல்லாம் விட்டுருவோம் பண்ணுமா, நம்பியாக இருக்குது. சரி நம்ம கிளம்புவோம், நம்மளுக்கு டைம் ஆகுது டெகத்தலானுக்கு, நம்ம போவோம். விடு, சோலோவாக என்ஜாய் பண்ணிக்கிறேன். நான் அந்த சேரில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்துட்டேன். அடுத்த ஆள் வெயிட் பண்ணியிருந்தாங்க, அதனால் நான் அப்படியே சீக்கிரம் வந்துட்டேன். அது வேறு 30 செகண்ட் தான், 30 செகண்டு கூட இல்லை, 10 செகண்ட் தான். ஆனால் நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன், அது போதும். ஜாலியாக இருந்தது. என்னடா குழந்த மாதிரி மாறிட்டேன் நான் வந்த ஒன்றா. நல்லா பாண்டா பாய் பார்த்தீங்களா இல்லையா? வேறு ரன்னிங்கில் கையில் பிடுங்கிறதுக்கு கூட எதனா ஒரு டீம் இருக்கும் இந்த இடத்துல. சரி ஓகேங்க, இப்படியே போயினா நந்து தான் போயின்னு இருப்போம். நான் எதனா அதிசயமாக எதனா இருந்ததுன்னா காட்டுறேன். இதெல்லாம் நார்மல் தான், வேறு இருந்ததுன்னா காட்டுறேன். நான் டெக்கத்தில் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணணும். நான் போகிறேன். ஆஹா மேரி மாதா, என்னடா நான் தெரியும். அவ்வளோதான், ஏஞ்சல் கிட்ட போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே திருப்பி இதே பக்கம் தான் போக போகிறேன். ஏஞ்சல் திரும்புங்க திரும்புங்க திரும்புங்க, திரும்பிட்டாங்க. எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க. அப்படியே ஒரு ரவுண்டு, அவ்வளோதான். ஊரை சுற்றுற மாதிரி ஒரு சுற்றியாச்சு மேலே. அதான் ஆல்ரெடி போயிட்டு இருந்தேன், பெருசாக எதுவும் இல்லை. அங்கே போன மாதிரி தான் இங்கே கொஞ்சம் வெளிச்சமாகுது, கொஞ்சம் கூட்டமாகுது, அவ்வளோதான். ஒரு ரவுண்ட் ஆச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா அழகாக இருக்குது பாருங்க, நட்டாஷா மாதிரி இது. அவ்வளோதான், நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும், நம்ம வேலையை பார்ப்போம். அப்பா இதில் லைட்டாக பிளராக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் என் கண்ணுக்கு சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குதுடா. இன்னும் மேலே போனால் இன்னும் நல்லா இருக்கும் போல் வியூலாம். ஐயோ நல்ல சிட்டிடா இது. எதனா கஷ்டம் இருந்ததுன்னு வச்சுக்க, இந்த மாதிரி இடத்துல பிறந்திருந்தா நம்ம நடந்தே மனசை சரிப்படுத்திக்கலாம். ஏன் சொல்லுங்கள்? வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த மாதிரி மேடு மாதிரி ஏறுதில்ல, அதை ஏறி போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த கஷ்டம்லாம் ஒன்றும் தெரியாது. ஏறுற கஷ்டமே இதுவாகுது, திருப்பி வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு தோணி வீட்டுக்கே போயிடுவோம். ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டால் அழகான இடங்களை கல்லில் கேப்சர் பண்ணலாம். இருங்க நான் போகிறேன், மேலே போகிறேன். அங்கே பாருங்கள் ஜீசஸ் சர்ச் இருக்குது, சர்ச்சுக்கிட்ட போய் பார்க்குறேன். கர்த்தரை வேண்டிக்கின்னு நான் அடுத்த பயணத்தை நாகாலாந்து நோக்கி தொடர்றேன். வெளிச்சத்தில் போயிடலாம். மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். நான் அப்படியே நடந்து வந்திருந்தேன், இவரு என் கூட வாக்கிங் பார்ட்னர். Tell something. Mizoram, Aizolan. Aizol is silent city. Okay. Today is how to say. இப்போ நான் என்ன சொல்கிறது அதானே. சொல்லுங்க நீங்கள் யார்? rồi thế đi nè mi rong rồi thế cái thằng cala tu na hian rồi thế zo ngàn mua về mấy cái này triển phan này hian hai
Hi. Tell something for me. You tell something Hey, for me. Takian Pahin, from Nagaland, na? Aha, Tamil Nadu. No, Tamil Nadu tangin hayalaw kala, Wayni alaw kana, Gay na ron kala, Isom pakat Ah, 11 days. yes. Aron mga duli ron tengsiya kay Koko na kakal niya kay Hintok. Lola nihi, kaya kal duna. Jai Hind. Jai Hind. Hey, Iceland is safe. Yeah. Everyone is coming. No, it's safe. It's safe. People are helping mind. Yeah. Humanity spread. People, if you need help, Ah, ask them. Ah. Then they will help. okay. Mera dance? Dance is a professional dancer Thank and you. a fighter also. Yes, thank you. And Like, subscribe. yeah. You tell. Oh, hey, alo video lo mutu te song em lo like mi lo subscribe sa turing kan ye na cheu. Share. See. Kan lo me. Okay. Okay. Bye. Bye.